ஃபர்ஸ்ட் வந்து ஜானு சொல்றாங்க, ஹலோ ரமேஷ் அப்படின்னு. ஹலோ ரமேஷ். ஸோ அதுக்கு ராம் வந்து, ஹலோ ஜானு, பட் ஆக்சுவலி மை நேம் இஸ் நாட் ரமேஷ். ஹலோ ஜானு, பட் ஆக்சுவலி மை நேம் இஸ் நாட் ரமேஷ் அப்படின்னா, அவங்க ஹலோ சொன்னதுக்கு திருப்பி இவங்களும் ஹலோ சொல்லிட்டு, ஆக்சுவலி அப்படின்னா, ஆக்சுவலினா உண்மையில், மை நேம் இஸ் நாட் ரமேஷ் அப்படின்னா, என் பேர் ரமேஷ் இல்லை அப்படின்னு சொல்றது. ஆனா உண்மையில என்னோட பேர் ரமேஷ் இல்ல அப்படின்னு சொல்றது. அதுக்கு ஜானு வந்து, ஓ சாரி, யுவர் நேம் இஸ் ராம் ரைட் அப்படின்னா கேக்குறாங்க. வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? யுவர் நேம் இஸ் ராம் ரைட் அப்படின்னா, உன்னோட பேரு ராம் சரிதானே? நெக்ஸ்ட் ஜானு கேக்குறாங்க, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னா, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஹியர்னா இங்க. ஸோ வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்னா, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராம் வந்து, ஐ எம் கோயிங் ஸ்ட்ரைட் டு காலேஜ். ஐ எம் கோயிங் ஸ்ட்ரைட் டு காலேஜ். வாட் ஆர் யூ டூயிங் நவ்? ஐ எம் கோயிங் ஸ்ட்ரைட் டு காலேஜ் அப்படின்னா, நான் நேரா காலேஜ்க்கு போறேன். நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வாட் ஆர் யூ டூயிங் நவ்? இப்போ நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, ராம் வந்து ஜானு கிட்ட கேக்குறாங்க. ஸோ அதுக்கு ஜானு வந்து, ஐம் வெயிட்டிங் ஃபார் த பஸ் அண்ட் மீன்வைல் ரீடிங் திஸ் புக். ஐம் வெயிட்டிங் ஃபார் த பஸ் அப்படின்னா, நான் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கேன். மீன்வைல் அப்படின்னா அதுக்கு இடையில, ரீடிங் திஸ் புக் அப்படின்னா இந்த புக் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அப்புறம் மறுபடியும் ஜானு வந்து, தென் வாட் இஸ் யுவர் பிரதர் டூயிங் நவ்? தென் வாட் இஸ் யுவர் பிரதர் டூயிங் நவ்? அப்புறம் உங்க தம்பி என்ன பண்றாரு அப்படின்னு கேக்குறது. அப்புறம் உங்க தம்பி என்ன பண்றாரு? அதுக்கு ராம் வந்து, he is at home lying in bed. he is at home lying in bed அப்படின்னா, அவன் வீட்ல பெட்ல படுத்துட்டு, watching television அப்படின்னா டிவி பார்த்துட்டே, and eating my biryani. and eating my biryani அப்படின்னா என்னோட பிரியாணிய சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது. So the full sentence வந்து, he is at home lying in bed watching television and eating my biryani அப்படின்னா, அவன் வீட்ல பெட்ல படுத்துட்டு டிவி பார்த்துட்டு என்னோட பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது. அதுக்கு ஜானு வந்து சிரிக்கிறான். my sister is also still sleeping but we are both working and studying. my sister also still sleeping அப்படின்னா, என்னோட தங்கச்சியும் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. பட் அப்படின்னா ஆனால், we are both working அப்படின்னா, we அப்படின்னா நாம, we are both working அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு, and studying அப்படின்னா படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது. ஆனா நாங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு படிக்கிறோம் அப்படின்னு சொல்றது. அதுக்கு ராம் வந்து, வாவ் தட்ஸ் கிரேட். வாவ் தட்ஸ் கிரேட் அப்படின்னா, வாவ் சூப்பர் அருமை அப்படின்னு சொல்றது. வாட் டு யூ டூ இன் யுவர் ஸ்பேர் டைம் அப்படின்னா, ஓய்வு நேரத்துல நீ என்ன செய்வ அப்படின்னு கேக்குறது. ஓய்வு நேரத்துல நீ என்ன செய்வ? அதுக்கு ஜானு வந்து, ஐ லைக் டு ஜஸ்ட் சிம்பிளி லை ஆன் மை சோஃபா அண்ட் வாட்ச் டிவி அப்படின்னா, நான் சும்மா சோஃபால படுத்துட்டு டிவி பாக்குறது பிடிக்கும் அப்படின்னு சொல்றது. அண்ட் வாட் டு யூ டூ? வாட் டு யூ டூ அப்படின்னா, அப்புறம் நீ என்ன செய்வ அப்படின்னு கேக்குறது. அதுக்கு ராம் வந்து, ஐ பிளே த கிட்டார். ஐ பிளே த கிட்டார் அப்படின்னா, நான் கிட்டார் வாசிப்பேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கு ஜானு வந்து, ஓ தட்ஸ் மை பஸ் அப்படின்னா, ஓ அது என்னோட பஸ். ஐ ரியலி லைக் டாக்கிங் டு யூ அப்படின்னா, உன்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது. உன்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு ராம் வந்து, see you later அப்படின்னு சொல்றான். அப்புறமா பாப்போம் அப்படின்னு.